சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் அதுக்காகலாம் வருத்தப்படல. எனக்கு வேணாம் நீ. எனக்கு உண்மையிலேயே இங்க இருக்க பிடிக்கல. அதனால தான் போறேன். உங்களை யாருக்கு தப்பா நினைக்க போறா? நான் தானே கொடுக்க போறேன். குழந்தையோட அம்மா நான் சொல்றேன். மனப்பூர்வமா என் குழந்தைய நான் உங்களுக்கு தத்து கொடுக்கறேன். நீங்க ஃபாரினுக்கு போறேன்னு சொல்லி எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. அப்படியே நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்கிறதுக்காக தரல, உங்களை தடுக்கிறதுக்காகவும் நான் தரல. நீங்க இங்க இருக்கணும், எங்க எல்லார் கூடவும் இருக்கணும். நீங்களும் ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருந்து அந்த பொறுப்பை ஷேர் பண்ணிக்கணும். அதுக்காக தான் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இங்க இருங்க. அதுக்கு என்னோட குழந்தை உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னா நான் என் குழந்தைய தரேன். இல்ல நீ, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நீங்க ஒரு பதிலும் சொல்ல வேண்டாம். நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு தேவை அதுதான். இப்பதான் கொஞ்சம் பிசினஸ் பண்றோம், அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்களும் நல்ல வேலைக்கு போறீங்க. ரகு, உடம்புனா எல்லா அங்கங்களும் முறையா இருக்கணும். அதுல ஒரு கை போயிடுச்சுன்னா கூட அது ஊனம் தானே. கை போனது தானே. அது மாதிரிதான் நீங்க போயிட்டீங்கன்னா இந்த வீடே ஒரு ஊனம் மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு போயிடாதீங்க. டே ரகு, செவந்தி குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. அவளே சொல்றாடா. இன்னும் ஏண்டா யோசிக்கிற? இல்ல நீ, நான் மட்டும் ஒரு குழந்தைய வளர்க்கறது எப்படியா நீ? செட் ஆகாது. நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு வேண்டாம் நீ, வேண்டாம். ஐயோ, இவ வேற குழந்தைய தரேன்னு சொல்லிட்டா. இப்ப நான் ஏத்துக்கலன்னா என் மேல பழி விழுந்துரும். இத சாக்கா வச்சுக்கிட்டு இந்த ஆளும் ஃபாரினுக்கு கிளம்பி போயிடுவாரு. வேற வழி இல்லாம இப்ப ஏத்துக்கணுமோ? சரி, கொஞ்சம் நடிப்போம். என்ன பண்றது? இந்த செவ்வந்தி இருக்காளே, நாடகக்காரி. ரகு, செவந்தி அவ குழந்தைய தத்து கொடுக்கறானா எனக்கும் உங்க கூட சேர்ந்து அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு சம்மதம் தான். நான் உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். நான் உங்களை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி நீங்க வேற நாட்டுக்கு போற அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நான் அந்த குழந்தைய வளர்க்கறேன். ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க ரகு, ப்ளீஸ். அந்த காலம் ஃபுல்லா எனக்கு வருத்தமா இருக்கும். அப்புறம் என்ன ரகு, பூர்ணிமாவும் ஓகே சொல்லிட்டால, இதுக்கு மேல என்ன? போக மாட்டேன்னு சொல்லுங்க. ஏண்டா ரகு, எங்களெல்லாம் விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கியாடா? மாத்திக்க மாட்டியா? டே ரகு, இருக்கிறது கொஞ்ச காலம்தான். சாகும்போது நீங்களாம் இருக்கும்போது செத்தா மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நான் இங்க படுக்கையில படுத்து கிடக்க நீ எப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி இன்னைக்கு வருவியோ நாளைக்கு வருவியோன்னு இருந்தா உங்களையெல்லாம் பார்க்க முடியலையேங்கிற குறையோட போயிடுவேனேடா. இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. இவ்ளோ பேர் கேக்குறோம்ல, ப்ளீஸ் ரகு. சரி அண்ணி, நான் போல. செவந்தி, இந்த தகவலை பூர்ணிமாவோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவோம். அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல? சொல்லிடலாம் மாமா.